இந்த பொண்ணு ஒரு ஐடி ஊழியருங்க. இந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த டீ மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அந்த மாஸ்டர் வந்து இந்த பொண்ணு மேல ஒரு அதீதமான காதலை வச்சுட்டார். அந்த காதல் சொல்லணும் காத்துட்டு இருந்தவருக்கு ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, டிப்டாப்பா ஐடி ஊழியர் மாதிரியே போயிட்டு இந்த பொண்ணு வர்றதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு வர வழியில போய் நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் அந்த பொண்ணு வரலங்க. ஒரு மாதிரி சோகமா டீ கடைக்கே வந்துடுறாரு. ஓனர் சொல்றாரு, தம்பி தம்பி நீ டீ போட்டு கொடுத்தாதான் குடிப்பேன்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்துட்டு போயிட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு பொருளை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க, இந்தாப்பான்னு சொல்லி அவர் அந்த பையன்கிட்ட கொடுக்குறாரு. அது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கு. இவன் அந்த பாக்ஸை பிரித்து பார்த்துருவாங்க. பிரித்து பார்த்தாக்கா உள்ள ஒரு வாட்ச் இருக்கும். அந்த வாட்சு கீழே ஒரு பேப்பர் இருக்குங்க. அந்த பேப்பரை படிச்சுட்டு அவன் வாட்சை கட்டிக்குவாங்க. வாட்சு கட்டினதுக்கு அப்புறம் ஒரு 2-3 மணிக்கா எல்லாரும் டீ குடிக்க வருவாங்க. இவன் லவ் பண்ணுற பொண்ணும் டீ குடிக்க வருவான். இவன் வாட்ச் போலவே அந்த பொண்ணும் கட்டிட்டு இருப்பாங்க. இவன் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவான். அந்த பொண்ணு இவன் வாட்சை பார்த்து அவன் ரொம்ப அலாதியான சந்தோஷத்தில் இருப்பான். ஏன் இவங்க இவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கன்னு பார்த்தாக்கா, அந்த பேப்பரில் இப்படி தாங்க எழுதிருந்துச்சு. நான் 2 மாதத்தில் வேலையை விட்டு போகலான்னு இருந்தேன். எனக்கு அவ்வளோ ப்ரெஷர், தலைவலி. ஒரு நாள் என் ஃப்ரெண்டு தான் வாடி டீ குடிக்க போகலான்னு சொல்லி உங்கள் கடைக்கு கூப்பிட்டு வந்தா. எந்த தலைவலிக்காக நான் வேலையை விட்டு நிற்க நினச்சனோ அந்த தலைவலி எப்படா வரும்னு சொல்லி காத்துட்ருப்பேன். உங்கள் டீ அவ்வளோ பிடிச்சிருந்தேன் எனக்கு. நான் டீயை மட்டுமே சொல்லலை, உங்களையும் தான் சேர்த்து சொல்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தாக்கா உங்கள் கையில் நான் கொடுத்த வாட்ச் இருக்கணும்னு சொல்லி அந்த பேப்பரில் எழுதியிருக்கீங்க. இப்படிப்பட்ட ஒரு ப்ரொபோசல் வந்த பிறகு சந்தோஷப்படாமல் வேற என்னங்க பண்ண முடியும்? எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் இந்த காதல்?